Hi friends, நம்ம இப்போ வந்து மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்து பிரிட்ஜஸ் எடுத்தோம். பிரிட்ஜஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அதை பத்தி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அதுக்கப்புறமா இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரிட்ஜஸ்ல நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இருக்கு, அதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சமரி மாதிரி இந்த வீடியோட பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த bridge circuits generally two types of பிரிப்பாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா DC bridges, another one வந்து பாத்தீங்கன்னா AC bridges. ஓகேங்களா? சோ DC bridges உடைய மேஜர் ரோல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா to measure resistance. ஓகேங்களா? because நம்ம Wheatstone bridge வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். Wheatstone bridge உடைய ரோல் என்ன அப்படினு பார்த்தோம்னா நம்ம அதிலே மென்ஷன் பண்ணிருந்தா to measure resistance அப்படினு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, to measure resistance அப்படினா எந்த மாதிரியான ரெசிஸ்டன்ஸை நம்ம அதெல்லாம் மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ரேஞ்சஸ் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ ஓம்ஸ்ல இருந்து மினிமம் நம்பர் ஆஃப் ஓம்ஸ்ல இருந்து மெகா ஓம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். எப்படி எடுத்துக்கலாம்னா 1 ஓம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1 ஓம் டு 1 மெகா ஓம் ஆர் 10 100 எவ்வளோ வேணா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மினிமமாக 1 ஓம்ல இருந்து 10 ஓம் இல்லை 10 மெகா ஓம் ஆர் 100 மெகா ஓம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ எனக்கு 1 ஓம்க்கு கீழே போகுது, பிலோ 1 ஓம் அந்த மாதிரி ரேஞ்சில் போகுது, அந்த மாதிரியான ரெசிஸ்டன்ஸை நான் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா கெல்வின்ஸ் அப்படின்றவர் வந்து மாடிஃபை பண்ணுறாரு. கெல்வின்ஸ் அவருடைய பிரிட்ஜ் சர்க்யூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜினுடைய மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதுலேயே வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து கொண்டு வரது தான் வந்து கெல்வின்ஸ் பிரிட்ஜ். ஸோ இந்த கெல்வின்ஸ் பிரிட்ஜினுடைய ரோல் என்னன்னா லோ ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ கட்டாயமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து 1 மார்க்கா கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸில் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி மீன்ஸ் மல்டி சாய்ஸ் கொஸ்டினில் இது ஃபார் எக்ஸாம்பிள் லோ ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு எந்த பிரிட்ஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் வந்து எந்த பிரிட்ஜஸ் வீட்ஸ்டோனா இல்லை கெல்வின்ஸ் பிரிட்ஜா இல்லாட்டி ஹேயிங்ஸ் பிரிட்ஜா இல்லை ஓம்ஸ் பிரிட்ஜா சேரிங் பிரிட்ஜா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லோயர் ரெசிஸ்டன்ஸ்னு வந்துட்டாலே நமக்கு வந்து டிசி பிரிட்ஜஸ் ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ டிசி பிரிட்ஜஸ்ல 2 தான் இருக்கு. ஒன்று வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அண்ட் கெல்வின்ஸ் பிரிட்ஜ். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு டைப்ஸ் கூட இருக்கு. ஓகேங்களா? மெகா ஓம் அப்படின்ற ஒரு இது கூட இருக்கு. அது வந்து ஹையர் ரெசிஸ்டன்ஸ், இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஓம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஓம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 இல்லை மோர் தென் 1 மெகா அந்த மாதிரி ஹையர் ரேஞ்ச் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் லெவல் ஆஃப் வீட்ஸ்டோன் வந்து மீடியம் லெவல் இருக்கும். ஸோ கெல்வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ரெசிஸ்டன்ஸ். எனக்கு தெரியும் இந்த கெல்வின்ஸ் பிரிட்ஜினுடைய அப்ளிகேஷன்ஸ், அதாவது லோயர் ரெசிஸ்டன்ஸ் எந்த பிரிட்ஜில் யூஸ் பண்ணுவாங்க அப்படி கேட்கலாம். அப்படி இல்லாட்டி கெல்வின்ஸ் பிரிட்ஜினுடைய அப்ளிகேஷன் என்ன, அது ஏதாவது டு மெஷர் லோயர் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்படின்றத நம்ம வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிசி பிரிட்ஜஸ்ல வீட்ஸ்டோன், கெல்வின்ஸ் இல்லை மெகா ஓம் இல்லை 3 டைப்ஸ் ஆஃப் பிரிட்ஜஸ் இருக்கு. ஸோ இதை மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட் தான் வந்து இந்த பிரிட்ஜஸ் மூலியமாக நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ அதனுடைய ரேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜுக்கு வந்து ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் வந்து 1 ஓம்லேருந்து 10 மெகா ஓம் அந்த ரேஞ்சில் வரைக்கும் இருக்கும். கெல்வின்ஸ்ல வந்து பிலோ 1. ஓகேங்களா? 1க்கு கீழே இருக்கிற அந்த ரேஞ்சஸ்லாம் வந்து நான் மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 0.1 மில்லி ஓம்ஸ், மைக்ரோ ஓம்ஸ் அந்த மாதிரி ரேஞ்செலாம் இருக்குது. பார்த்தீங்களா? அதை மெஷர் பண்ணோம்னா நான் கெல்வின்ஸ் பிரிட்ஜ்னு சொல்லலாம், கெல்வின்ஸ் டபுள் பிரிட்ஜ்னு கூட அதை சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஓம். ஓகேங்களா? மெகா ஓம் அப்படின்றது வந்து ஹையர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? மோர் தென் 1 மெகா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஓம் ரெசிஸ்டர் அந்த பிரிட்ஜ் மூலியமாக தான் மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து டிசி பிரிட்ஜஸ்னுடைய பேசிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பிரிட்ஜஸ் போகலாம். ஸோ ஏசி பிரிட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ் பிரிட்ஜ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சேம் மேக்ஸ்வெல் இண்டக்டிவ் கெப்பாசிட்டிவ் பிரிட்ஜ்.
ஓகேங்களா. இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ரெண்டுமே வர்றது வந்து இந்த மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ்ல வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் பிரிட்ஜ். அடுத்தது ஆண்டர்சன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவன்ஸ் பிரிட்ஜ். ஸோ நெக்ஸ்ட் வெயின்ஸ் பிரிட்ஜ் அண்ட் லாஸ்ட் ஷேரிங் பிரிட்ஜ். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக எக்ஸாம் ரிலேட்டடாக நமக்கு வந்து கேட்கக்கூடிய பிரிட்ஜஸில் இந்த பிரிட்ஜஸ் மேக்ஸிமம் வந்துடும். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜஸ் அப்படின்னா இந்த லெவல் இது மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. பிரிட்ஜஸ் அப்படின்றது லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நிறைய பிரிட்ஜஸ் இருக்குது. ஓகேவா, நமக்கு வந்து இது வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்ட பிரிட்ஜஸை பேஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு இது எடுத்துருக்கேன். ஓகேங்களா. சரி, ஓகே. மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ். ஓகேங்களா, மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ் பிரிட்ஜ் அது வந்து என்ன அப்படின்னா, ஸோ அதனுடைய நேம்லேயே தெரிஞ்சிருது, டு மெஷர் இண்டக்டன்ஸ். ஸோ இதனுடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டு மெஷர் இண்டக்டன்ஸ். ஓகேங்களா, இண்டக்டன்ஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி செல்ஃப் இண்டக்டன்ஸ் கூட சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு காயில் இருக்கு. ஸோ இந்த காயிலுடைய இண்டக்டன்ஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் வந்து மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ் பிரிட்ஜை வச்சு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ் பிரிட்ஜை வச்சு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்னா நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய டேர்ம் என்ன அப்படின்னா, ஒரு அன்னோன் இண்டக்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ அன்னோன் இண்டக்டன்ஸ்னா நான் ஒரு நோன் இண்டக்டன்ஸ் வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. இதான் நம்ம மெஷர்மெண்ட்டோடைய பேசிக் ரூலே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ஜினியரிங் மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ அன்னோன் ரெசிஸ்டன்ஸாக நோன் ரெசிஸ்டன்ஸ் வச்சு அன்னோன் டேர்மை நோன் டேர்மோட கம்பேர் பண்ணி ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணுறது தான் நம்ம மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரியே எனக்கு இங்கே வந்து ஒரு அன்னோன் இண்டக்டன்ஸ் எல்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு நோன் இண்டக்டன்ஸ் வச்சு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஸோ அந்த இதுதான். ஓகேங்களா. ஸோ இதை வந்து எந்த டேர்மை கன்சிடர் பண்ணி நான் கொண்டு வருவேன்னா, குவாலிட்டி ஃபேக்டர் Q ஃபேக்டர் அப்படின்ற டேர்ம் வந்து நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருக்கோம். இந்த Q ஃபேக்டர் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/r √L/C அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவாலிட்டி ஃபேக்டருடைய ஃபார்முலா இருக்கும். ஸோ இந்த குவாலிட்டி ஃபேக்டருடைய ஃபைனல் வேல்யூ எப்படி இருக்கும், அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி நம்மளுடைய இந்த மேக்ஸ்வெல் பிரிட்ஜில் இண்டக்டன்ஸோ இல்லை கெப்பாசிட்டி வேல்யூஸோ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காயில் வச்சு இந்த காயிலில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு, ஸோ அப்படி எனர்ஜின்னு பேஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன வந்துருதுன்னா பவர் வந்துடுது. பவர் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்றது கன்ஸ்ட்ரெயின் வரும். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ்வெல் பிரிட்ஜஸ் வந்து எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்க்கு இது அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா. ஸோ மேக்ஸ்வெல் பிரிட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக மீடியம் குவாலிட்டி ஃபேக்டர் மீடியமாக இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம வந்து இந்த மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ் பிரிட்ஜஸஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எதுக்காகனா இந்த வந்து இண்டக்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. ஓகேவா. நீங்கள் இது இன்னும் சிம்பிளாக எப்படி ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்னா, ஸோ இந்த எம் இதை நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கிட்டேன். மேக்ஸ்வெலுக்கு ஸ்டார்டிங்கில் எம், ஸோ மீடியம் குவாலிட்டி ஃபேக்டர், அது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் போனோம்னா மீடியம் குவாலிட்டி ஃபேக்டர் எந்த பிரிட்ஜஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ் பிரிட்ஜுக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ரெண்டுமே வந்து மோரலஸ் சேம் ஒர்க் தான் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டிவில் வந்து என்ன பண்ணுவோம்னா, கெப்பாசிட்டிவ் வேல்யூவை வச்சு கெப்பாசிட்டரை வந்து நோன் வேல்யூவை வச்சுக்கிட்டு இண்டக்டன்ஸை வந்து அன்னோன் வேல்யூ வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா. தட் மீன்ஸ் இங்கே மேலே இருக்கக்கூடிய மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோன் இண்டக்டன்ஸை எடுத்துக்கிட்டு அன்னோன் இண்டக்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். பட் கீழே இருக்க எல்சியில் என்ன பண்ணுவோம்னா நான் கெப்பாசிட்டன்ஸை எடுத்துக்கிட்டு அன்னோன் இண்டக்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பிரிட்ஜஸ் ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன், ஆக்சுவல் இண்டக்டன்ஸ் அண்ட் இண்டக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ். ஸோ இதனுடைய ரெண்டுமே சரி எந்த குவாலிட்டி ஃபேக்டர் இருக்கும்போது ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மீடியம் குவாலிட்டி ஃபேக்டர் இருக்கிறதுக்கு இந்த மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ் இல்லை மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டி பிரிட்ஜஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, டு ஃபைண்ட் தி இண்டக்டன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இந்த எம்எம்ஐ கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இதாகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஸ் பிரிட்ஜ். ஹைஸ் பிரிட்ஜினுடைய ரோலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸை மெஷர் பண்ணுறது தான். ஓகேங்களா, ஸோ இண்டக்டன்ஸை மெஷர் பண்ணுறது தான் இதனுடைய ரோலும். இதனுடைய ரேஞ்சஸ் எவ்வளோ இருக்கும்? ஜென்ரலாக இதனுடைய ரேஞ்சஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ இதுதான் வந்து குவாலிட்டி ஃபேக்டர்னுடைய ரேஞ்சஸ். இந்த ரேஞ்சஸில் இருந்துச்சு அப்படின்னா 1 less than Q less than 10 இந்த ரேஞ்சில் இருக்கிறது அப்படின்னா நம்ம வந்து இந்த மீடியம் ரேஞ்சில் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுவே எனக்கு வந்து 10 விட மோர் அதிகமாக போயிடுது. ஓகேங்களா, மோர் தென் 10 இருக்கிற அந்த டைமை நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹைஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி. தட் மீன்ஸ் மோர் தென் குவாலிட்டி ஃபேக்டர் 10 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பிரிட்ஜஸில் நான் இண்டக்டன்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா எந்த பிரிட்ஜஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஹைஸ் பிரிட்ஜை பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து Q10 அப்படின்னா மோர் தென் 10 மீன்ஸ் நம்ம ஹைன்னு ஞாபகத்துக்கு வச்சுக்கலாங்களா? இந்த ஹைக்கு இந்த ஹெச். ஸோ ஹெச் அப்படின்ற கன்செப்ட், அதாவது ஹை இல்லை மோர் தென் 10 இல்லை மோர் குவாலிட்டி ஃபேக்டர் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு எந்த பிரிட்ஜஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எந்த பிரிட்ஜ் மூலியமாக இண்டக்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைஸ் பிரிட்ஜ் மூலியமாக. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரியே ஆண்டர்சன் பிரிட்ஜ். ஆண்டர்சன் பிரிட்ஜ் அப்படின்றது இதே சேம் தான். ஸோ இதுவும் இண்டக்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஒரு 50% வந்து 50 இல்லை 75% வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துருக்கிறதுல எல்லாமே இண்டக்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தி குவாலிட்டி ஃபேக்டர். ஓகேங்களா, அந்த குவாலிட்டி ஃபேக்டர் ரேஞ்சஸை பேஸ் பண்ணி நம்மளுடைய இண்டக்டன்ஸ் வேல்யூ வந்து வேரி ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த வேரியேஷனை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா இந்த மெத்தடில் வச்சு, தட் மீன்ஸ் இந்த 1Q10 இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மீடியமாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். மோர் தென் 10 இருந்துச்சுன்னா அதை வந்து ஹைஸ் பிரிட்ஜில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, குவாலிட்டி ஃபேக்டர் வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்டர்சன் பிரிட்ஜை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, சரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் பிரிட்ஜ். ஓகேங்களா, ஓம்ஸ் பிரிட்ஜ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து இண்டக்டன்ஸை வந்து சேஞ்சிங் இண்டக்டன்ஸாக எடுத்துக்கிறோம். தட் மீன்ஸ் அதனோட இண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதை பேஸ் பண்ணி, பிகாஸ் நம்ம இண்டக்டன்ஸுக்கு பிஃபோராகவே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து இண்டக்டன்ஸுக்கு உண்டான ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லை டிக்ரீஸ் பண்ணுறோம் அந்த மாதிரியான ரிலேஷன் ஏதோ வந்துருச்சு அப்படின்னா, நான் தெரியாமல் ஒரு டர்ன்ஸ் அதிகமாக போட்டுட்டேன், இல்லை ஒரு டர்ன்ஸ் எனக்கு அந்த இடத்துல கம்மியாக தேவைப்படுது, அப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு இண்டக்டருக்கு நான் இண்டக்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஓம்ஸ் பிரிட்ஜ் மூலியமாக வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி இதுவும் டு ஃபைண்ட் எல் தான். தட் மீன்ஸ் செல்ஃப் இண்டக்டன்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா, எனக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய எல் அப்படியே இருக்குது, அதிலிருந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எல். ஓகேங்களா, ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எல் இன்க்ரீஸ் ஆகலாம், அப்படி இல்லாட்டி அதிலிருந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எல் டிக்ரீஸ் ஆகலாம் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஓகேங்களா, நான் டர்ன்ஸை ரிமூவ் பண்ணுறேன் இல்லை ஆட் பண்ணுறேன் இல்லை கண்டக்டரை மாற்றுறேன், ஏரியா மாற்றுறேன், அதெல்லாமே ரிலேட் ஆகுது இல்லைங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் அதை ஃப்ளோ ஆஃப் கரண்ட் சேஞ்ச் ஆகுது, இல்லை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் காயில் டயா நான் மாற்றி போட்டுறேன், டயா மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏரியாவுடைய இம்பாக்ட் வந்துடுது. ஓகேங்களா, ஸோ இந்த ரிலேஷனை கன்சிடர் பண்ணுறோம். தட் மீன்ஸ் இன்க்ரிமெண்டல் ஆர் டிக்ரிமெண்டல் ஆர்டர். ஓகேங்களா, ஸோ இதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஓம்ஸ் பிரிட்ஜ் மூலிமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இண்டக்டன்ஸ்னுடைய இன்க்ரிமெண்டல் ஆர் டிக்ரிமெண்டல் ஆர்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதை எந்த பிரிட்ஜ் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த ஓம்ஸ் பிரிட்ஜ் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெயின்ஸ் பிரிட்ஜ். ஓகேங்களா, ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இண்டக்டன்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் பார்த்தது. ஸோ இந்த வெயின்ஸ் பிரிட்ஜ் அப்படின்றது அதனுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மெஷர் தி ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, ஸோ ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலா மேஜர் ரோல் தான் இந்த வெயின்ஸ் பிரிட்ஜ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ ஃப்ரீக்வன்சி மெஷர். ஸோ நம்ம கொஸ்டின் கேட்கலாம், ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணுறதுக்கு எந்த பிரிட்ஜை நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஸோ வெயின்ஸ் பிரிட்ஜ். ஸோ அப்படி இல்லாட்டி வெயின்ஸ் பிரிட்ஜ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெயின் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். தட் மீன்ஸ் இந்த குவாலிட்டி ஃபேக்டரை கொடுக்கலாம், கெப்பாசிட்டன்ஸ் மெஷரிங் கொடுக்கலாம், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் மெஷரிங், டிசி பிரிட்ஜஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, ரெசிஸ்டன்ஸ் மெஷரிங் அது கூட கொடுக்கலாம்.
பட் நம்ம ஃபைனல் கான்ஸ்டன்ட்டாக நம்ம திங்கிங்கில் இருக்க வேண்டியது வெயின்ஸ் பிரிட்ஜினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மெஷர் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் நமக்கு வந்து இதுவும் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒன்னா கெப்பாசிட்டன்ஸில் இருக்கணும், இல்லாட்டி இண்டக்டன்ஸில் இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஸோ ஒமேகா எல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம்னா 2π எஃப்னு சொல்லுவோங்களா? ஓகேவா? ஸோ இதில் இருந்து இந்த எஃப் அப்படின்றத ஃப்ரீக்வன்சியை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதனுடைய மேஜர் ரோல். ஸோ எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸ்சி இஸ் ஈக்குவல் டு 1/ஒமேகா சின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எல்சி சர்க்யூட்ஸ் அந்த ரேஞ்சில் வர அந்த அதிலலாம் வந்து இந்த ஒமேகா எல் ஒமேகா சி அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணியும் என்னுடைய இண்டக்டன்ஸ் வேல்யூ மாறுது. எப்படின்னா எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு 2π எஃப் இன்ட்டு எல்னு ஆயிடுதுங்களா? ஓகேவா? இப்போ எனக்கு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இண்டக்டன்ஸ் வேல்யூ எனக்கு வேரி ஆகும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவேன். ஸோ நான் இதில் மேஜராக எனக்கு ப்ளே பண்ண போகிறது யார் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியும் ஒரு பார்ட். ஸோ அப்போ நான் ஃப்ரீக்வன்சியை ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் என்னுடைய ஃபர்தராக என்னுடைய இண்டக்டன்ஸ் வேல்யூ இல்லை இந்த இம்பிடன்ஸ் எக்ஸ்எல் அப்படின்றது இண்டக்டிவ் இம்பிடன்ஸ் அப்படின்றத நம்ம ஃபர்தராக நம்ம பிஃபோராகவே பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஃப்ரீக்வன்சியை சரி எக்ஸ்எல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அதுதான் அதனுடைய ரோல் என்ன ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது, அதை வச்சு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். எல்னுடைய ரோல் எல்லை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன் மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ் இல்லை ஹெய்ஸ் பிரிட்ஜ் இல்லை ஆண்டர்சன் பிரிட்ஜ் இந்த மாதிரி மேலே இருக்க 4 பிரிட்ஜில் 5 பிரிட்ஜில் ஏதோ ஒரு பிரிட்ஜில் வச்சு எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ அப்போ எஃப் எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஃப்ரீக்வன்சியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த வெயின்ஸ் பிரிட்ஜ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் டெரிவேட்டிவாக சொல்லலை வாட் இஸ். ஸோ மேக்ஸ்வெல் பிரிட்ஜ் அப்படின்னா என்ன பண்ணும், ஆண்டர்சன் பிரிட்ஜினுடைய வேலை என்ன அப்படின்றத மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரியே ஷேரிங் பிரிட்ஜினுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸை மட்டும்தான் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஷேரிங் பிரிட்ஜினுடைய ரோல் என்ன அப்படின்னா டு மெஷர் கெப்பாசிட்டன்ஸ். ஓகேங்களா? கெப்பாசிட்டன்ஸ் மெஷர் பண்ணுறோம் எப்படி அப்படின்னா அக்யூரேட் மேனர். ஓகேங்களா? அக்யூரேட்டான கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை மெஷர் பண்ணுறதுக்கு ஷேரிங் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அப்போ அக்யூரேட்டானது அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வேற ஏதோ பிரிட்ஜஸ் கெப்பாசிட்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா டி ஷாவ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதனுடைய எண்ட் ரிசல்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா இன்அக்யூரேட்டாக இருந்திருக்கு. ஓகேங்களா? இன்அக்யூரேட்டாக இருந்ததுனால ஸோ இந்த பிரிட்ஜஸை வந்து எடுத்துட்டு இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஷேரிங் பிரிட்ஜை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமரியாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து மெகாவோம் வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் அப்படின்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரியே கெல்வின்ஸ் டபுள் பிரிட்ஜ் ஆர் கெல்வின்ஸ் பிரிட்ஜை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து லோயர் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணோம்னா அதை வந்து கெல்வின்ஸ் டபுள் பிரிட்ஜில் மெஷர் பண்ணலாம். அதே மாதிரி அதே மெகாவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா அது வந்து ஹையர் ரெசிஸ்டன்ஸ். தட் மீன்ஸ் மோர் தென் 1 மெகாவோம் அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெகாவோம் பிரிட்ஜஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசி பிரிட்ஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ் பார்த்தோம். மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ் அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸை மெஷர் பண்ணுறது தான். அதே மாதிரி மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் தட் மீன்ஸ் அதில் வந்து கெப்பாசிட்டன்ஸ் அன்னோன் வேல்யூ வச்சுட்டு அன்னோன் வேல்யூவான இண்டக்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது வந்து மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ். இது இந்த மேலே இருக்க 2 பிரிட்ஜஸ்மே வந்து மீடியம் குவாலிட்டி ஃபேக்டரில் வரும். ஓகேங்களா? குவாலிட்டி ஃபேக்டர் மீடியமாக இருக்க இந்த கன்சிடரேஷனில் வரதுனால நான் வந்து 1 less than Q less than 10 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய தட் மீன்ஸ் 1 to 10 அந்த பிட்வீனில் இருக்கக்கூடிய குவாலிட்டி ஃபேக்டருக்கு நான் இந்த பிரிட்ஜஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே கிரேட்டர் than 10 விட தாண்டி இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ்க்கு இந்த ஹைஸ் பிரிட்ஜஸை நான் இப்போ இண்டக்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஹைஸ் பிரிட்ஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 விட கம்மியாக இருக்கக்கூடியதுக்கு ஆண்டர்சன் ஓம்ஸ் வந்து சேஞ்ச் இன் இண்டக்டன்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஓம்ஸ் பிரிட்ஜ். அதே மாதிரி வெயின்ஸ் பிரிட்ஜ் வந்து ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணுறதுக்கு ஷேரிங் பிரிட்ஜ் வந்து கெப்பாசிட்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு இன் அக்யூரேட் மேனர். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இன்அக்யூரேட்டாக இருந்துச்சு. ஸோ அதை ரெக்கவர் பண்ணி தான் இந்த ஷேரிங் பிரிட்ஜை இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா?
இதுதான் வந்து இந்த வீடியோவுடைய சம்மரி. ஓகேங்களா?